வெற்றி படங்களின் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் வீரா. 1994 ஆண்டில் வந்து மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்திற்காக இளையராஜா போட்ட அந்த பாடல்கள் லட்சக்கணக்கில் விற்பனையாகி மாபெரும் சாதனை படைத்தது. தெலுங்கில் மோகன் பாபு, மீனா, ரம்யா கிருஷ்ணன் பிரதான வேடத்தில் நடிக்க கே ராகவேந்திர ராவ் இயக்கத்தில் உருவான அலரி மொகடு என்ற தெலுங்கு படத்தின் தமிழ் பதிப்புதான் ரஜினிகாந்த், மீனா, ரோஜா நடித்த வீரா. அல்லரி மொகுடு என்ற பெயரில் தெலுங்கில் வந்த படத்தின் தமிழ் உரிமையை வாங்கி தயாரிக்கப்பட்ட வீரா பின்னர் மீண்டும் தெலுங்கில் டப் செய்யப்பட்டு ஆந்திராவில் வெளியிடப்பட்டது. ஒரு சுவாரஸ்யமான செய்தி, அங்கும் அது வெற்றி பெற்றது. டபுள் கேம் ஏ ரொமான்டிக் த்ரில்லர் என்ற பெயரில் ஹிந்தியிலும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியானது இந்த படம். கோவிந்தா நடிக்க சஜன் சாலே சஜ்ரூர் என்ற பெயரில் ஹிந்தியில் மறுவாக்கம் செய்யப்பட்டு வெளியானது. மற்றொரு சுவாரஸ்யமான செய்தி, அண்ணாமலை படத்திற்கு பிறகு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ரஜினியுடன் இணைந்த இரண்டாவது படம் வீரா. ரஜினி நடித்த இந்த படத்திற்கு பிறகு வேறு எந்த படத்திற்கும் இளையராஜா இசையமைக்கவில்லை என்பது வேறு விஷயம். 1994 ஆண்டு மட்டும் மொத்தம் 92 நேரடி தமிழ் படங்களும் 45 மொழி மாற்று படங்களும் வெளிவந்தன. இவற்றில் அமைதிப்படை, மகளிர் மட்டும், நாட்டாமை ஆகிய படங்கள் 175 நாட்கள் ஓடியது. காதலன், மகாநதி, சீவலப்பேரி பாண்டி, வீரா ஆகிய படங்கள் 100 நாட்கள் ஓடியன. வீரா படத்தின் திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் ரஜினிகாந்த், செந்தில், ஜனகராஜ், சாருஹாசன், லிவிங்ஸ்டன், வினு சக்கரவர்த்தி, சரண்ராஜ், அஜய் ரத்னம், விவேக், சார்லி, மீனா, ரோஜா, வடிவுக்கரிசி, விசித்ரா. திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு கணேஷ்குமார், ஒளிப்பதிவு PS பிரகாஷ், பாடல்கள் வாலி, பஞ்சுரணாசலம், இளையராஜா, இசை இளையராஜா, தயாரிப்பு PA ஆர்ட்ஸ் புரொடக்ஷன்ஸ், திரைக்கதை வசனம் பஞ்சுரணாசலம், இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா. வீரா படத்தின் ஹிந்தியிலும் தெலுங்கிலும் மறுபடியும் தெலுங்கிலிருந்து வந்த வீரா படம் மறுபடியும் தெலுங்கிற்கே சென்றது, அங்கும் வெற்றி பெற்றது. அதே போல ஹிந்திக்கும் சென்று ஹிந்தியிலும் வெற்றி பெற்றது. வீரா படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். பாட்டு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வருகிறார் ரஜினிகாந்த். நகரத்தில் செந்திலின் அறிமுகம் கிடைக்கிறது. கிராமத்தில் தன் தாய் வாங்கி இருக்கும் கடனை அடைப்பதற்காகவே தான் பாட்டு போட்டியில் கலந்து கொள்ள வந்திருப்பதாக செந்திலிடம் கூடும் ரஜினி, கிராமத்து பாட்டு வாத்தியார் மகள் மீனாவை தான் உயிருக்குயிராக காதலிப்பதையும் கூறுகிறார். பாட்டு போட்டியில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியுடன் சொந்த ஊருக்கு வரும் ரஜினிக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. திடீரென்று அங்கு வந்த வெள்ளத்தால் மீனாவின் வீடு பலத்த சேதமடைந்து பாட்டு வாத்தியார் இறந்து விடுகிறார். மீனாவும் அந்த வெள்ளத்தில் அடித்து சென்று விட்டார். அவர் கிடைக்கவில்லை. அவர் உயிருடன் இருக்கிறாரா, இறந்து விட்டாரா என்று தெரிந்தவில்லை என்று மக்கள் கைவிரித்து விடுகின்றனர். தன் தாயாருடன் நகரத்திற்கு திரும்பும் ரஜினி பல இடங்களிலும் தனது பாடல் ஒலிப்பதை பார்க்கிறார். பாடல் கேசட்டுகளை வெளியிடும் நிறுவனத்தின் முதலாளி ஜனகராஜ் மீண்டும் ரஜினியை பாடுவதற்கு அழைக்கவே அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார் ரஜினி. ரஜினிகாந்தை ஜனகராஜின் மகளான ரோஜா காதலிக்கிறார். மீனாவை மறக்க முடியாமல் இருக்கும் ரஜினி ரோஜாவின் காதலை நிராகரிக்கிறார். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மீனா உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்றும் தான் இறப்பதற்கு முன் தன் மகனை மனக்கோலத்தில் பார்க்க விரும்புவதாகவும் கூறுகிறார் ரஜினியின் தாயார் வடிவுக்கரிசி. எனவே வேறு வழியின்றி அம்மாவின் ஆசைக்காக ரோஜாவை மணந்து கொள்கிறார் ரஜினி. சிறிது காலத்தில் வியாபார நிமித்தம் ரோஜா அமெரிக்கா செல்கிறார். வெள்ளத்தின் போது மீனவர் ஒருவரால் காப்பாற்றப்பட்டு பழைய நினைவுகளை இழந்த மீனாவுக்கு ரஜினி பாடிய பாடலை கேட்ட பிறகு நினைவு திரும்புகின்றன. எனவே நகரத்துக்கு வந்து ரஜினியை சந்திக்கின்றார் மீனா. மீனாவை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாலும் தனக்கு திருமணம் நடந்துவிட்ட விஷயத்தை அவரிடம் மறைத்து விடுகிறார் ரஜினி. மீனா தன்னை ரஜினி உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகின்றார். வேறு வழியின்றி ரஜினி மீனாவை திருமணம் செய்து கொள்கிறார். ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவருடன் இரட்டை வாழ்க்கை நடத்தும் ரஜினி படும் அவஸ்தைகளை நகைச்சுவையுடன் விவரிக்கின்றது படம். படத்தின் பிற்பகுதி எல்லாமே அப்படி இந்த நகைச்சுவையோடு அப்படியே செல்கின்றது. விஷயம் வெளியே வந்ததும் ரஜினி தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று 2 மனைவிகளும் ஆசைப்படுகிறார்கள். இந்த பிரச்சனையை ரஜினி எப்படி சமாளிக்கிறார் என்பதுதான் வீரா படத்தின் கிளைமாக்ஸ். 2 மனைவிகளின் கதையான 2 மனைவிகளில் அழகான மனைவிகளுக்கு இடையே ஒருவர்
எப்படி சமாளித்து வாழ்க்கையில் முன்னேறினார், வாழ்க்கையை அமைதியாக ஏற்படுத்திக் கொண்டார், இருவரையும் எப்படி தக்க வைத்துக் கொண்டார் என்பதே இந்த கதையின் முடிவு. அந்த நேரத்தில் நன்றாக இந்த படம் பேசப்பட்டது, படமும் வெற்றி பெற்றது, பாடல்களும் மாபெரும் வெற்றி பெற்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.